நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம். மிக முக்கியமான விடயம் பற்றி பேசப் போகிறோம். மிக அண்மையிலே தமிழ் தேசிய பரப்பிலே அதிகமாக பேசப்பட்ட விவகாரமாக டெலோவின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கலனாருடைய விவகாரம் இப்பொழுது பேசு பொருளாக பூதாகரமாக இருக்கிறது. அதிலே இப்பொழுது இன்னொரு அதிர்வலை ஒன்று அதிலே இப்பொழுது வெளியாக இருக்கிறது. அதை பற்றி விரிவாக பேசுவோம். முதலாவதாக செல்வம் அடைக்கலநாதன் ஒரு பெண் தன்னை ஏமாற்றி சென்ற விவகாரம் தொடர்பிலே ஒருவரோடு பேசியிருக்கிறார் தொலைபேசியிலே. தொலைபேசியிலே பேசிய நபர் யாருன்னா ரமேஷ். அந்த நபர் இப்பொழுது உயிரிழந்திருக்கிறார். என்ன காரணம் என்றால் அந்த தொலைபேசி உரையாடல் பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களிலும் வெளியாகி இருந்தது. அந்த உரையாடலிலே செல்வம் அடைக்கலநாதன் ரமேஷ் என்ற நபரோடு பேசுகிறார். ஒரு பெண் செல்வம் அடைக்கலநாதனை ஏமாற்றி சென்றதாகவும் அதே நேரம் அதற்கும் ரமேஷுக்கும் சம்பந்தம் இருப்பதைப் போல ரமேஷை பேசியதோடு ரமேஷை மிரட்டி இருக்கிறார். அப்போ ரமேஷ் சொல்கிறார், என்ன நீங்கள் மிரட்டுறீங்கன்னா? அப்போ சொல்கிறேன், நான் அப்படி தான் மிரட்டுவேன், நீ என்ன வாகனத்தில் ஏற்றாம போயிருக்கான்லாம். அப்படி அந்த உரையாடல் நீண்டு செல்கிறது. அப்போ அந்த உரையாடலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரமேஷ் என்பவர் தற்கொலை செய்து கொள்கிறார். அப்படி தற்கொலை செய்து இறந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதோடு அந்த விடயம் அதிகம் குரலாக இருக்கிறது. மிக அண்மையிலே வவுனியாவிலே நெல்லி ஹோட்டலிலே டெலோ கட்சியினுடைய மாநாடு இடம்பெற்ற போது ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கின்ற அவருடைய கட்சியின் தேசிய மாநாடு பற்றி பேசும்போது செல்வம் அடைக்கலநாதன் இந்த சபைக்கு இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க முடியாது என்று சொல்லி உறுப்பினர்கள் கங்கணம் கட்டினார்கள். அப்பொழுது செல்வம் சொன்னார், ஜனவரி 15 முதல் நான் பதவி விலகிறேன் என்று சொல்லிக்கோங்க. அந்த விஷயம் அப்படியே அது அடிபட்டு போனது போல இருந்தாலும் இப்பொழுது அந்த மக்கள் போராட்ட முன்னணி நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ரஜீவ் அவர்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கிறார். அவர் ஒரு பகிரங்கமான விடயத்தை சொல்லியிருக்கார். தன்னிடம் ஏராளமான குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த செல்வத்தினுடைய கட்சிக்காரர்கள், டெரோவுடைய கட்சிக்காரர்கள் தன்னிடமே அந்த ஆதாரங்களை தருவதாகவும் நேரடியாக அவங்க பொலிசுக்கு பயமாக இருப்பதாகவும் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னால், முதலாவது விஷயம் நான் சொன்னதை போல முதலாவது விஷயமாக ஒரு போதைப்பொருளோடு ஒருவர் காவல்துறையினரும் சிக்கியிருக்கிறார். அப்போ செல்வம் அடைக்கலநாதன் அவரோட தேடி போய் ஒரு பெண் சொல்லியிருக்கா, இந்த இவரை விடுவிச்சு தாங்கன்னு சொல்லி. அப்போ செல்வம் சொல்லியிருக்கார், அந்த நபரை நான் விடுவிச்சு தாரேன், நீங்கள் எனக்கு 20 லட்சம் ரூபா கப்பமாக தாங்கன்னு கேட்டிருக்கார். அப்போ அந்த பெண்ணிட்ட கேட்ட செல்வம் அதோடு விடாமல் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்தியதாகவும் அந்த குற்றச்சாட்டை ரஜீவ் முன்வைக்கிறார். இது ஒரு விடயம். இதே போல் மலையகத்திலே ஒரு கொலை செல்வத்தால் இடம்பெற்றதாகவும் விடயத்தை சொல்லியிருக்கு. அதே போல் ஏராளமான குரல் பதிவுகள் தன்னிடம் இருப்பதாகவும் அந்த குரல் பதிவுகளை அதை ஆராய்ந்து அது செல்வத்தினுடையதானா என்று சொல்லி ஆராய்ந்த பிறகு இது தொடர்பிலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாகவும் ரஜீவ் இப்பொழுது அதிரடியாக தென்னிலங்கை ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த விடயம் இப்பொழுது பாரியொரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. செல்வத்தின் எதிர்கால அரசியல் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. செல்வம் தொடர்ச்சியாக டெலோ கட்சிக்கு நீண்ட காலமாக தலைமை தாங்கி வந்தார். இப்போ செல்வம் தலைமை தாங்க முடியாவிட்டால், அப்போ செல்வம் வெளியே போனால் செல்வம் எதிர்காலத்திலே அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே அவர் களமிறங்க முடியாது. ஏன்னா கட்சியுடைய தலைவராக இருந்ததனை வாக்குகளும் போன முறை 5000க்கு மேற்பட்ட வாக்குகளோடு தான் அவர் அந்த 5000க்கு உட்பட்ட வாக்குகளோடு தான் போன முறை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். அப்போ செல்வம் நினைச்சிருக்க மாட்டார் இதுவரை காலம் இப்படியான விஷயம் நடக்கும் என்றால். செல்வம் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய போது கூட செல்வம் சுமந்திரன் அணியோடு சம்பந்தன் அணியோடு பேசாமல் செல்வமும் புலட் சித்தார்த்தனும் வாய்மூடி இருந்ததாகலாம் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவர்கள் எதையுமே எதிர்த்து பேசுகின்றனர். ஆனால் இப்போ செல்வம் புலட் சித்தார்த்தன் போன்றவர்கள் செல்வத்தின் தலைமையிலே அதாவது சங்கு சின்னத்திலே, அதாவது கடந்த பொது வேட்பாளராக சங்கு சின்னத்திலே களமிறக்கினார்கள். அது புலட் சித்தார்த்தனுடைய கட்சியான டிடிடி கட்சி தான் சங்கு சின்னம். அது ஆரம்பத்திலே குத்துவிளக்கு சின்னமாக இருந்தது, இப்போ ஒரு சங்கு சின்னமாக பரிணமித்திருக்கிறது. இப்போ கொஞ்சம் தமிழ் அரசு கட்சிக்கு எதிராக ஒரு பாரியதொரு அலையாக சங்கு சின்னத்தை அவர்கள் வளர்த்தெடுத்து வருகின்ற சூழலிலே செல்வத்துக்கு எதிரான குற்றச்சாட்டு என்பது செல்வத்தை அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியக்கூடியது. அப்போ செல்வம் எதிர்வரும் காலங்களிலே தொடர்ந்த கட்சிக்காரர்கள் போர்க்கொடி தூக்குகின்ற சூழ்நிலையிலே செல்வம் பல்வேறுபட்ட சூழலிலும் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டால் அவர் பாராளுமன்ற பதவியிலிருந்து நீங்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று சொன்னால், கட்சி அடிப்படை உறுப்புரிமையிலிருந்து நீக்கமாக இருந்தால் அவருக்கு பாராளுமன்ற கதிரையும் இல்லாமல் கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் பெருமளவில் அவர் கட்சியில் அடிப்படை உரிமையில் நீக்கப்பட மாட்டார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தலைவர் பதவியில் தான் நீடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். ஜனவரி 15 முதல் தான் விளத்துவன்னு சொல்லியிருக்கார். ஆனால் செல்வம் சம்பந்தர பாணியில் நான் செய்வன் என்று ஓட்டு தொடர்ச்சியாக நீடிப்பாராக இருந்தால் அவருக்கு எதிராக பல்வேறுபட்ட எதிர்ப்பு குரல்கள் அதிகமாகும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. என்று சொன்னால் இப்போ நவம்பர்
ஜனவரிக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதுக்கெல்லாம் மக்கள் உறுப்பினர்கள் இதனை மறப்பார்கள் என்று இல்லை. ஆனால் செல்வம் சிலர் யோசிக்கலாம், அந்த இடைவெளியில் இதை உறுப்பினர்கள் மறந்துடுவாங்க, அவர்களை நான் தாஜா பண்ணி கொள்ளலாம் நினைச்சால் அது சில வேளைகளில் பழிக்காமல் போகக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ ரஜீவ் இந்த விஷயத்தை கையில் எடுத்தபடியா இந்த எதிர்வரும் நாட்களில் இந்த விஷயம் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் என்ன. ரஜீவ் உங்களுக்கு தெரியும், மக்கள் போராட்ட முன்னணி அவர்கள் அந்த அணியை சார்ந்தவர். கோட்டா கோகம என்று சொல்லி கோட்டாவை வெளியேற்றவர்கள், மஹிந்த அரசாங்கத்தை மஹிந்த குடும்பத்தை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிந்தவர்கள். அந்த அவருடைய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தான் இப்பொழுது புதிய அரசாங்கமும் வந்திருக்கிறது. ஜனநாயக வழியின் காரணமாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்காவிட்டால் கோட்டா கோகம ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த பெரியவருடைய ஜனநாயக வழி வந்திருக்காது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடாது நண்பர்களே. எதிர்வரும் காலங்களில் ரஜீவ் இந்த விஷயத்தை இன்னும் தூக்கி பிடிப்பாராக இருந்தால் அது பாரிய எதிர்வலைகள் ஏற்படுத்தினா அவர் இன்னொரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். மஹிந்தைக்கு எதிராக கதைக்கிற அரசாங்கம் செல்வத்தின் குற்றச்சாட்டு தொடர்பில் கதைக்கல. ஏன்னா போதைப்பொருள் விவகாரம் செல்வத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அந்த விடயத்தை சொல்லி இதுக்கு அரசாங்கம் கதைக்கல் என்று சொல்லி பகிரங்க குற்றச்சாட்டையும் வச்சிருக்கார். ஆனால் பாப்போம், ரஜீவோட கதை சும்மா இல்லை, எல்லா இடமும் விடுபடக்கூடியது. எதிர்வரும் நாட்களில் செல்வம் பற்றி அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ளுமா, அதே நேரம் செல்வம் கைது செய்யப்படுவாரா என்று சொல்லியெல்லாம் எதிர்வரும் நாட்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.